ஒரு நிமிஷம், இன்னைக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போங்க. சொல்லுங்க. ஒரு டிஷர்ட் பிரிண்டிங் பிசினஸ்ல ஸ்கிரீன் பிரிண்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? அதாவது டிஷர்ட் பிரிண்டிங்ல நான் நிறைய சொல்லியிருக்கேன். இதை பற்றின நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனலில் இருக்கும். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங் அன்அவாய்டபிள் மெத்தடு, ஓகேவா? ஒரு கிங் ஆஃப் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங் தான் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவ். பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இதை லேர்ன் பண்ணி இதை செட்டப் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் ஹார்ட் திங், ஓகேவா? இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுறதுல தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணமே தவிர இந்த மெத்தட்ஸில் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பாக நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னா நான் ஸ்க்ரீன் பிரிண்டிங் ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். நீங்களே ஆஸ் அ மேனுஃபேக்சராக நீங்கள் பண்ணீங்கன்னா. ஸோ இனிஷியலாக நீங்கள் பண்ண போகிறது டிஜிட்டல் மெத்தட்ஸு. ஆஃப்டர் 1 year யூ வில் கெட் டு நோ ஏதாவது எந்த மெத்தடில் நல்ல குவாலிட்டி கிடைக்கும், எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், எவ்வளோ ப்ராஃபிட். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.